படைய மனுவுரு எடுத்தவனே, மன்னவா உயிர் தந்து உலகினை மீட்டாயே. மன்னவா உயிர் தந்து உலகினை மீட்டாயே. கல்வாரி பாடுகளின் நாயகனே இறைவா, மீட்பினை தந்திடுவாய் சிலுவை பயணத்திலே, சிலுவை பயணத்திலே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆமோஸ் புத்தகம் அதிகாரம் 8 இறைவார்த்தை 11. இதோ நாள்கள் வரப்போகின்றன, அப்பொழுது நாட்டினுள் பஞ்சத்தை அனுப்புவேன். அது உணவு கிடைக்காத பஞ்சமோ நீரில்லாத வறட்சியோ அன்று, ஆண்டவரின் வாக்கு கிடைக்காத பஞ்சமே அது. ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆமோஸ் வாழ்ந்த காலத்திலே ஏன் இந்த இறை வார்த்தையை மக்களுக்கு அவர் கொடுத்தார் என்றால், மக்கள் அனைவரும் சுயநலத்தோடு கடவுளையும் கடவுளின் வார்த்தையும் புறக்கணித்து தாங்கள் விரும்பிய வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறார்கள். அநியாயமாக மக்களை சுரண்டுகிறார்கள், தீமைக்கு துணை போகிறார்கள். குறிப்பாக இறைவனின் வார்த்தையும் இறைவாக்கினர்களையும் புறக்கணிக்கிறார்கள். இப்படி எல்லாவற்றையும் செய்துவிட்டு தாங்களே தீமைக்கு உட்படுத்துகின்ற பொழுது தங்களுடைய அழிவை தாங்களே தேடிக்கொள்ளுகிற அந்த வேளையில்தான் ஆமோஸ் இறைவாக்கினரின் வாக்கு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இறைவாக்காக உணவு இல்லாத பஞ்சமல்ல, மாறாக இறை வார்த்தை கிடைக்காத பஞ்சம். ஒரு வகையிலே நாமும் இந்த காலகட்டத்திலே அதை அனுபவித்து கொண்டிருக்கிறோம். இறை வார்த்தை முழுமையாக பெற முடியாமல், ஆண்டவருடைய உடலை உணவாக பெற முடியாமல் இருப்பதற்கான காரணம், மனிதன் இயற்கைக்கு எதிராக செயல்பட்டு இயற்கையிலே அவன் செய்த அந்த சிறிய பிழையின் காரணமாக இந்த தொற்று நோய் எல்லோரையும் வீட்டிலே முடக்கிவிட்டது, இயல்பு வாழ்க்கையை பாதித்து விட்டது. ஒவ்வொரு மனிதனும் இன்று உணர்ந்து கொண்டிருக்கிறான், ஏதோ இயற்கையிலே பிழை இருந்திருக்கிறது, அந்த பிழையை சரி செய்ய போராடி கொண்டிருக்கிறோம் நாம் அனைவரும். இந்த வேளையிலே ஆண்டவர் இயேசுவின் பாடுகளோடு இந்த உலக மக்களின் இந்த துன்பங்களை, இந்த இயல்பு நிலைக்கு மீண்டும் திரும்புவோருமா, இந்த பாடுகளை ஆண்டவர் இயேசுவின் பாடுகளோடு நாம் நம்மையே அர்ப்பணித்து பயணம் செய்து இந்த துன்பகரமான சூழ்நிலையை ஆண்டவர்
நம்மிடமிருந்து அகற்றுமாறு இயேசுவின் சிலுவை சாவோடு இந்த வைரஸ் தொற்று நோய் அறையப்பட்டு மக்கள் இயல்பு நிலைக்கு திரும்புமாறு நம்மையே அர்ப்பணித்து ஜெபிப்போம். என் இறைவா, நன்மை நிறைந்தவர் நீர், அனைத்திற்கும் மேலாக அன்புக்குரியவர் நீரே. என் பாவங்களால் உம்மை மனநோக செய்துவிட்டேன். ஆகவே நான் குற்றங்கள் பல செய்தேன் எனவும் நன்மைகள் பல செய்ய தவறினேன் எனவும் மனம் நொந்து வருந்துகிறேன். முதற்துணையால் நான் இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும் பாவத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன் என்றும் உறுதி கொடுக்கிறேன். எங்கள் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் பயனாக இறைவா, என் மேல் இரக்கமாயிரும். ஆண்டவர் இயேசுவோடு நாம் இந்த பயணத்தை துவங்குகிறோம். எல்லாம் எனக்காகவோ, என் இயேசுவே எனக்காகவோ, உம்மை தீர்ப்பிட்டதும் எல்லாம் எனக்காகவோ. பாடுகளின் முதல் நிலை. இயேசு தீர்ப்பிடப்படுகிறார். திவ்ய இயேசுவே ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அர்ச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். என் அன்பு பிள்ளைகளே, நேற்று இரவு கெஸ்தமனி தோட்டத்திலே என் ஆன்மா சாவுக்கு ஏதுவான துன்பமுற்றிருக்கிறது என்று கூறி இரத்த வியர்வையில் மூழ்கி எனது ஆன்மாவில் நான் அனுபவித்த துக்க துயரத்தை யாரிடம் கூறுவேன்? முத்தமிட்டு காட்டிக் கொடுத்த யூதாஸ் ஓடிவிட்டான். மோடு இறக்க வேண்டியிருப்பினும் நான் மோடு வருவேன் என்று சொன்ன சீடர்கள் எல்லாம் கலைந்து ஓடிவிட்டனர். இரவும் பகலும் என்னோடு இருந்து உண்டு உறங்கி வாழ்ந்து வந்த எல்லா சீடர்களும் எங்கே போனார்கள்? உமக்காக என் உயிரை கொடுப்பேன் என்ற பேதுரு எங்கே? இதோ தனிமரமாய் அடிகளால் நொறுக்கப்பட்டு கயிற்றால் இறுக்கப்பட்டு கல்வனை போல் பிலாத்து முன்னிலையிலே நிற்கின்றனே. என்ன குற்றம் செய்தேன்? கொலை செய்தேனா? கொள்ளையடித்தேனா? என்ன குற்றம் செய்தேன்? இறையரசை அறிவித்தது ஒரு குற்றமா? இல்லை நோயாளர்களை குணப்படுத்தியதுதான் குற்றமா? இறந்தவர்களுக்கு உயிர் கொடுத்தது குற்றமா? அல்லது ஏழைகள் மீது இரக்கம் காட்டியது குற்றமா? நான் அலைகழிக்கப்பட்டு பிலாத்தின் முன் நிற்கின்றேன். நான் குற்றவாளி அல்ல என்று பிலாத்து அறிவான். சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்று மக்களின் கூக்குரல் அவன் காதுகளை செவிடாக்கிவிட்டது. அதிகாரம் அவன் கண்ணை மறைத்து விட்டது. அவன் மனைவி விடுத்த எச்சரிக்கையும் காற்றோடு கலந்து விட்டது. இவனது இரத்தப்பழியில் எனக்கு பங்கில்லை என்று கைகழுவி இவனை சிலுவையில் அறையும் என தீர்ப்பு வழங்கிவிட்டான் பிலாத்து. ஒரு பாவமும் அறியாத நான் சிலுவை மரண தீர்ப்புக்கு ஆளாகிவிட்டேனே. இது நீதியா? நீங்கள்தான் சொல்ல வேண்டும். ஜெபம். சிலுவை தீர்ப்புக்கு ஆட்பட்ட எங்கள் தெய்வமே, குற்றவாளிகள் பலர் தப்பினாலும் நிரபராதி ஒருவன் தண்டிக்கப்படக்கூடாது. தன்னிடம் உள்ள குற்றத்தை காணாது அடுத்தோர் மீது குற்றம் கண்டுபிடித்து அகமகிழும் உலகம் இது. ஒரு விரலை நீட்டி மற்றவரை குற்றம் சாட்டும் பொழுது மற்ற 3 விரல்களும் தன்னை நோக்கி இருப்பதை யாரும் உணர்வதில்லை. இன்று குடும்பத்தில், நாட்டில், ஊரில், உலகத்தில் இதுதான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதனால் எங்கள் சமாதானம், அமைதி, மகிழ்ச்சி அற்றுப்போகிவிட்டது. அமைதியின் தெய்வமே, பிலாத்துவை போல அநீதிக்கு பணியாமல் உண்மைக்கு பயந்து யாரும் யாருக்கும் தீர்ப்பிடாமல் வாழும் உள்ளத்தை எங்களுக்கு தருமாறுமை வேண்டுகிறோம். ஆமேன்.
எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுதல் அடைவார்களாக. ஆமென். எல்லாம் எனக்காகவோ என் இயேசுவே எனக்காகவோ சிலுவை சுமந்ததும் எல்லாம் எனக்காகவோ. பாடுகளின் இரண்டாம் நிலை. இயேசு சிலுவை சுமக்கின்றார். திவ்ய இயேசுவே, மை ஆராதித்து வணங்கி எமக்கு நன்றியறிந்து தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அர்ச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். என் அன்பு பிள்ளைகளே, பிலாத்துவின் தீர்ப்பினால் அக்கிரமத்திற்கும் அநீதிக்கும் வெற்றி கிடைத்து விட்டது. எப்போது என்னை ஒழிப்போம் என்று காத்திருந்த கூட்டம் இதோ கொலைவெறியோடு என்னை இழுத்து சென்று கல்தூணிலே கட்டி கசையால் அடிக்கின்றது. யூதர்களின் அரசனே, இதோ உனக்கு கிரீடம் என முள்முடியை என் தலையில் வைத்து அழுத்தி காரி துப்பி செந்நிற ஆடை அங்கே அணிவித்து ஆர்ப்பரிக்கின்றனர். 8 பேர் சுமக்க வேண்டிய கரடு முரடான மரத்திலே செய்யப்பட்ட சிலுவை தூக்கி வந்து இதோ என் தோள் மேல் வைத்து வெற்றி முழக்கமிடுகின்றனர். இரத்தம் ஆராய் பெருக உடலெல்லாம் ரணமாகி நெருப்பிலிட்ட புழுபோல் உடலும் உள்ளமும் துடிதுடிக்க நான் படும் வேதனை தந்தையே உமக்கு தெரிகிறதா? என் சித்தப்படி அல்ல, உன் சித்தத்தை நிறைவேற்ற இந்த பார சிலுவையை சுமந்து செல்கிறேன். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, எல்லாரும் என்னிடம் ஆறுங்கள் என அரவணைத்த எனக்கு, என் அன்பு மகனே மகளே, நீ தரும் பரிசு இதுதானா? உங்கள் கடும் சொற்களால் எத்தனை உள்ளங்கள் துடிக்க வைக்கிறீர்கள். அதுதான் என் தலையில் உள்ள முள்முடி. உடலாலும் உள்ளத்தாலும் எத்தனை இழிவான செயல்களை செய்து உங்களை கலங்கப்படுத்தி வருகிறீர்கள். அதுதான் என் உடலில் உள்ள கசையடிகள். நீங்கள் செய்கின்ற பாவங்கள்தான் என் தோளில் உள்ள பார சிலுவை. என் சிலுவை பாரத்தை குறைக்க மாட்டீர்களா? என் உடல் வேதனையை குறைக்க மாட்டீர்களா? ஜெபம். கருணை நிறைந்த இயேசுவே, உம் வேதனைக்கெல்லாம் காரணம் யூதர்கள் மட்டுமல்ல, நாங்களும் தான் என்பதை உணர்கிறோம். தீமை செயல்களை செய்யாதிருக்கும் உள்ளத்தை எங்களுக்கு தருமாறு உம்மிடம் வேண்டுகிறோம். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசருடைய ஆன்மாக்கள் சரீசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவார்களாக. ஆமென். எல்லாம் எனக்காகவோ என் இயேசுவே எனக்காகவோ முதல் முறை விழுந்திட்டதும் எல்லாம் எனக்காகவோ. பாடுகளின் மூன்றாம் நிலை. முதன்முறை இயேசு தரையில் விழுகிறார். திவ்ய இயேசுவே, மை ஆராதித்து வணங்கி எமக்கு நன்றி அறிந்து தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அர்ச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். என் அன்பு பிள்ளைகளே, என் அவல நிலையை பார்த்தீர்களா? தலையில் இருந்து வழிகின்ற இரத்தம் என் கண்களை மறைக்கிறது. செல்லும் பாதை தெரியவில்லை. பார சிலுவை தோளை அழுத்த உடல் காயங்கள் ஓரடி எடுத்து வைக்க முடியாமல் வேதனைப்படுத்த கால்கள் தடுமாறி விழுந்து விட்டேன். கை கொடுத்து தூக்கிவிட கருணை மிக்கோர் ஒருவரும் இல்லை. உதவிக்காக ஏங்குகிறது என் உள்ளம். பாரமான வண்டியை இழுக்க முடியாமல் கீழே விழுந்த காளைகளை சாட்டையால் அடித்து துன்புறுத்தும் வண்டிக்காரன் போல உதவியின்றி தவிக்கும் என்னை வீரர்கள் அடிமேல் அடியடித்து துன்புறுத்துவதை பார்த்தீர்களா? நான் எழுந்து நடக்க உன் கரத்தை நீட்டி உதவி செய்ய மாட்டாயா? என் மகனே மகளே,
உன் பாவங்களை போக்க உனக்கு மீட்பளிக்க நான் கீழே விழுந்து எழுகிறேன். ஆனால் நீயோ பாவ சேற்றிலே விழுந்து விழுந்து அதிலிருந்து எழ முயற்சிக்காமல் உன்னையே அழித்து கொண்டிருக்கிறாயே, எப்பொழுது எழப்போகிறாய்? செபம். அன்பு தெய்வமே, நாங்கள் செய்த பாவங்களை நீ தடுமாறி விழ காரணம் என்பதை உணர்கின்றோம். வேதனைகளில், பாவ சோதனைகளில் எங்களை காப்பாற்றி ரட்சிக்க வேண்டுமாய் உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசருடைய ஆன்மாக்கள் சர்வசன இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுது. ஆமென். ஆமென். எல்லாம் எனக்காகவோ, என் இயேசுவே எனக்காகவோ, அன்னையின் வேதனையும் எல்லாம் எனக்காகவோ. பாடுகளின் 4ஆம் நிலை. இயேசு தம் தாயை சந்திக்கிறார். திவ்ய இயேசுவையுமே ஆராதித்து வணங்கி மக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அர்ச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். என் அன்பு பிள்ளைகளே, கீழே விழுந்த நான் தட்டு தடுமாறி எழுந்து தலை நிமிர்ந்தேன். அதோ என் அன்பு தாய் 10 மாதம் சுமந்து பெற்று பாலூட்டி சீராட்டி வளர்த்தவள் கண்களிலே நீர் ஆராய் பெருக்கெடுத்து ஓட தலைவிரி கோலமாய் நிற்கின்றார். அம்மா என்று அழைக்க உடலில் சக்தி இல்லை. அம்மா, உன் உதிரத்தை பாலாக்கி ஊட்டி வளர்த்தாயே, உன் மகனின் அவல நிலையை பார்த்தாயா? குழந்தை பருவத்திலே கால் தடுக்கி நான் விழுந்த போதெல்லாம் பதறி தவித்து ஓடி வந்து தூக்கி மார்போடு அணைத்து தழுவி முத்தமிட்டு என் அழுகையை நிறுத்தினாயே. இதோ இன்று உடல் வேதனையால் வெந்து தவிக்கிறேன். ஓடி வந்து அரவணைத்து அன்பு மழையால் ஆறுதல் தரமாட்டாயா? அன்று பாஸ்கா திருவிழாவிலே நான் காணாமல் போய்விட்டதா எண்ணி 3 நாள்கள் காடு மேடெல்லாம் அலைந்து திரிந்து என்னை கண்டவுடனே, மகனே, என்னை விட்டு எங்கே சென்றாய் என்று கதறி துடித்தாயே. அந்த உன் மகன் இதோ உலகை விட்டே செல்ல போகிறேன். ஏனம்மா அப்படி பார்க்கிறாய்? இவ்வளவு கொடுமைகளை நீர் அனுபவிப்பாய் என்று தெரிந்திருந்தால் உன்னை பெற்றிருக்க மாட்டேன் என்று எண்ணுகிறாயா? அன்று இறைவனின் சித்தத்தை நிறைவேற்ற என்னை ஈண்டெடுத்தாய். நான் என் தந்தையின் சித்தத்தை நிறைவேற்ற இந்த சிலுவை பாடுகளை மனமுவந்து ஏற்றுள்ளேன். அம்மா என்று அழைக்க இயலாதவன் எப்படி இவ்வாறெல்லாம் பேசுகிறான் என்று சிந்திக்கிறீர்களா? எங்கள் உதடுகள் பேசவில்லை, உள்ளங்கள் தான் பேசின. பெற்ற தாய் தன் குழந்தையின் உள்ளத்தை நன்கு அறிவாள் இல்லையா? என் அன்பு மகனே, மகளே, பெற்றெடுத்த உள்ளம் தெய்வம் அல்லவா? உங்கள் பெற்றோரை எவ்வாறு நேசிக்கிறீர்கள், மதிக்கிறீர்கள்? முதிர் வயதில் அவர்கள் உங்கள் அரவணைப்பில் வாழ்கிறார்களா, அல்லது முதியோர் இல்லத்தில் பாசத்திற்கு ஏங்கி பரிதபித்து வாழ்கிறார்களா? உங்களை பெற்று எடுத்து வளர்த்து வாழ்வு தர அவர்கள் பட்ட பாடுகளை நினைத்து பார்ப்பீர்களா? செபம். நேசமுள்ள இயேசுவே, எங்கள் எல்லா நேரங்களிலும் எங்கள் பெற்றோரை கண்களாங்காமல் பாதுகாக்கும் கடமை உணர்வை எங்களுக்கு தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசின் ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுது. ஆமென். எல்லாம் எனக்காகவோ, என் இயேசுவே எனக்காகவோ, சீமோன் உதவியதும் எல்லாம் எனக்காகவோ. பாடுகளின் 5ஆம் நிலை. சிலுவை சுமக்க சீமோன் இயேசுவுக்கு உதவி செய்கிறார்.
திவ்ய இயேசுவையுமே ஆராதித்து வணங்கி மக்கு நன்றியறிந்து தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். என் அன்பு பிள்ளைகளே, தாயை சந்தித்த மகிழ்ச்சி சற்றே உள்ளத்தில் இருந்தாலும் உடலின் தளர்ச்சியால் ஓரடி கூட எடுத்து வைக்க முடியவில்லை. ஆறுதல் தேடி அலைகின்றது கண்கள். முன்பின் என்னை பார்த்திராத சீரனே என்ற ஊரை சேர்ந்த சீமோன் என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்று தெரியாமல் வேடிக்கை பார்த்து கொண்டு வருகிறான். ஈரமற்ற யூதர்களின் இதயத்தில் இரக்கம் தோன்றியதா? இறந்து விடுவேன் என்ற பயமா? அல்லது சீமோனையும் துன்புறுத்த எண்ணுகிறார்களோ? தெரியவில்லை. அவனை இழுத்து வந்து நான் சுமந்து வந்த சிலுவையை சுமக்க வைத்து அழைத்துச் செல்கின்றனர். சிறிது நேரம் என் சுமையை தாங்கிய சீமோனை நன்றியுடன் நோக்கினேன். காலத்தினால் அவன் செய்த சிறு உதவி காலமுள்ளவரை நிலைத்திருக்கும் அல்லவா? என் மகனே, மகளே, நான் மட்டும் வாழ்ந்தால் போதும் என எண்ணாது நம்மை சுற்றியுள்ளோரின் சுமைகளை பாருங்கள். வறுமை, நோய், முதுமை, தனிமை, ஏழ்மை என்ற எத்தனை சுமைகளோடு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சுமைகளை நீங்கள் இறக்கி வைக்க உதவக்கூடாதா? பசித்தவனுக்கு உணவு கொடுங்கள், தாகமுற்றவனுக்கு தண்ணீர் கொடுங்கள், ஆடை இல்லாதவனுக்கு ஆடை கொடுங்கள், ஏழைகளின் முகமலர்ச்சியிலே இறைவனை காணுங்கள். நியாய தீர்ப்பு நாளிலே என்னருகே அமரும் பாக்கியம் பெறுவீர்கள். கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். செபம். இரக்கமிகுந்த இயேசுவே, பிற இன்பங்களிலே பங்கேற்காவிட்டாலும் துன்பங்களிலே துணை நிற்கும் நல்ல உள்ளத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசனுடைய ஆன்மாக்கள் சரீசுனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். எல்லாம் எனக்காகவோ இயேசுவே எனக்காகவோ உன்முகம் பதிந்ததும் எல்லாம் எனக்காகவோ. பாடுகளின் 6ஆம் நிலை. வெரோனிகா இயேசுவின் முகத்தை துடைக்கின்றார். திவ்ய இயேசுவையுமே ஆராதித்து வணங்கி மக்கு நன்றியறிந்து தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். என் அன்பு பிள்ளைகளே, இதோ என் கண்கள் பஞ்சடைந்து விட்டன, கால்கள் துவண்டு விட்டன. இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கிறது கொல்கொதா மலை? பார்வையற்றோருக்கு பார்வை கொடுத்தேன், முடவர்களை நடக்க வைத்தேன், ஊமைகளை பேச வைத்தேன். இதோ எனக்கு இழைக்கப்படும் கோர கொடுமைகளை வேடிக்கை பார்த்து கொண்டிருப்போரில் என்னால் பயன் பெற்றவர் எத்தனையோ பேர் இருப்பார்கள் இல்லையா? அவர்கள் ஒருவருக்காவது எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் ஏன் ஏற்படவில்லை? போர் வீரர்களிடம் அச்சமா? தந்தையே, இந்த துன்பக்கர்ணம் எப்போது என்னை விட்டு நீங்கும்? அதோ ஓடோடி வருகிறாள் ஒரு பெண். வீரமெல்லாம் தடுத்து நிறுத்திய போதும் உதறி தள்ளி என் முன்னே கண்களில் நீர் வடிய கலங்கி நிற்கின்றாள் வீரப்பெண் வெரோனிகா. அருள் ஒளி வீசும் உம் திருமுகம் எங்கே? கருணை பொழியும் உம் கண்களில் ஒளி எங்கே? இரக்கமற்ற கொடியவர்கள் காரி உமிழ்ந்ததாலும் வியர்வையினாலும் இரத்தத்தாலும் கரை படிந்து பொலி விழுந்ததோ என எண்ணி தான் கையில் கொண்டு வந்த துண்டினால் என் முகத்தை துடைத்து எனக்கு ஆறுதல் வழங்குகிறாள். அவளுக்கு பரிசாக என் முகத்தை அத்துண்டிலே பதிய வைத்து ஆசி வழங்கினேன். அவள் பெயர் என்றும் நிலைத்திருக்கும் அல்லவா? என் மகனே, மகளே, உங்கள் கண்முன் எத்தனையோ கொடுமைகள் நடக்கின்றனவே, ஏன் நீங்கள் அதை கேட்பதில்லை? பாலியல் வன்கொடுமைகளுக்கு உட்படும் சிறுமிகள், பணத்தையே குறிக்கோளாக கொண்டு தங்களுடைய உடலை அழித்து கொள்வோர், கணவன் மனைவிக்கு செய்யும் துரோகம், மனைவி கணவனுக்கு செய்யும் துரோகம்,
புற்றுபோல் மலிந்து விட்டதே. இந்த பாவங்களுக்கு, தீமைகளுக்கு நீங்கள் ஏன் குரல் கொடுப்பதில்லை? உங்களிடம் அச்சமா அல்லது நமக்கேன் என்ற எண்ணமா? உனக்கு, உன் குடும்பத்தில் யாருக்காவது இந்த நிலை ஏற்பட்டால் என்ன செய்வாய்? செபம். அக்கிரமத்திற்கும் குரல் கொடுத்த அன்பு இயேசுவே, அக்கிரமங்களை தட்டி கேட்கும் அஞ்சா நெஞ்சத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசனுடைய ஆன்மாக்கள் சரேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமானத்திலே பறக்கடவது. ஆமென். எல்லாம் எனக்காகவோ, என் இயேசுவே எனக்காகவோ, மறுமுறை விழுந்திட்டதும் எல்லாம் எனக்காகவோ. பாடுகளின் 7ஆம் நிலை. இயேசு 2ஆம் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அர்ச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். என் அன்பு பிள்ளைகளே, சுட்டெரிக்கும் வெயில், சோர்ந்து விழும் கைகால்கள் விழுந்து எழுந்து கரடு முரடான கல்வாரி மலையை நோக்கி தவழ்ந்து செல்கிறேன். என்னால் ஓரடி கூட எடுத்து வைக்க முடியவில்லை. பாதங்களில் கல்லும் முள்ளும் குத்தி இரத்தம் வழிகிறது. அம்மா, என் வேதனையை தாங்க முடியவில்லை. விழுந்து விட்டேன் தாயே, என்னால் எழ முடியவில்லை. கொடிய யூதர்கள் கொடூரமாய் என்னை அடிக்கிறார்களே, என்ன செய்வேன், என்ன செய்வேன்? என் மகனே, மகளே, நான் இவ்வாறு வேதனைகள் அனுபவிக்க யார் காரணம்? மாசற்ற என் திருச்சபை என்று கார்மேகங்களால் சூழப்பெற்று கரைபடிந்து விட்டதே, அந்த காரணமா? புனிதமாய் கருதப்பட்ட துறவு வாழ்க்கை நாகரிக போர்வையில் தன்னை மறைத்து கொண்டு தடமாறி கொண்டிருக்கிறதே, அந்த காரணமா? ஏழ்மையிலும் எளிமையிலும் வாழ்ந்தவன் நான். உங்களின் வாழ்க்கை எவ்வாறு இருக்கிறது? எனக்காக உலக வாழ்க்கை அர்ப்பணிக்க நீங்கள் என்னை பின்தொடர்ந்து வரக்கூடாதா? நான் விரும்பும் பணிகளை நீங்கள் செய்வதில்லை. என்னை வருத்தும் வேதனைகள் போதாதா? எப்போது சிலுவையை இறக்கப் போகிறீர்கள்? செபம். இயேசுவே, நாங்கள் தடமாறி தவறி விழும்போதெல்லாம் எம் மனதிற்கு விலக்காய் உம் வார்த்தைகளையும் எம் காயத்திற்கு மருந்தாய் உம் ஆவியையும் அனுப்பி எம்மை தூக்கி நிறுத்தும். உம்மை கீழே விழவைக்கும் பாவங்களை நாங்கள் செய்யாதிருக்கும் துறவு வாழ்க்கையின் தூய்மையை உணர்ந்து வாழ வரம் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசில் நான்மாக்கள் சரேசன் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பாரக்கடவார்களாக. ஆமென். எல்லாம் எனக்காகவோ, என் இயேசுவே எனக்காகவோ, அழுகையில் ஆறுதலும் எல்லாம் எனக்காகவோ. பாடுகளின் 8ஆம் நிலை. இயேசு எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் கூறுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அர்ச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். என் அன்பு பிள்ளைகளே, இது என்ன அழுகை சத்தம்? எருசலேம் பெண்கள் என் இழிநிலை கண்டு கண்ணீரும் கவலையுமாய் அழுது கொண்டு வருகின்றனரே. பெண்கள் இரக்க குணம் உடையவர்கள் அல்லவா? பூவினும் மென்மையான இதயம் படைத்தவர்கள் அல்லவா? அதனால்தான் நான் படும் பாடுகளை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை போலும். பெரும்பாடுள்ள பெண்ணை குணமாக்கியது, பல்லாயிரம் பேருக்கு உணவளித்தது. விபசாரத்தில் பிடிபட்ட பெண்ணை கயவர்களிடமிருந்து காப்பாற்றியது. உடல் ஊனமுற்ற பெண்ணை குணப்படுத்தியது. பேதுரு மாமியாரை குணப்படுத்தியது.
தொழுநோயாளிகளை குணப்படுத்தியது, இறந்து போன சிறுமியை உயிர்ப்பித்தது போன்ற எனது செயல்களை நேரில் கண்டவர்கள் அல்லவா அவர்கள். நீதிமான் ஒருவருக்கு அநியாயமாக தீர்ப்பிடப்பட்டுள்ளதை எண்ணி மார்பில் அடித்து கொண்டு அழுகின்றனர். என் தாயிடம் கூட பேசாத நான் அவர்களுக்கு ஆறுதல் கூறாமல் இருக்க முடியவில்லை. எருசலேம் பெண்களே, எனக்காக அழாதீர்கள், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். பச்சை மரத்திற்கே இந்த நிலை என்றால் பட்ட மரத்திற்கு என்ன கதியோ? என் அன்பு சகோதர சகோதரிகளே, கருவிலேயே உங்கள் குழந்தைகளுக்கு கல்லறை கட்டும் இழிநிலைக்காக அழுங்கள். வரதட்சணை கொடுமையினால் எரிக்கப்படும் இளம் பெண்களுக்காக அழுங்கள். வரதட்சணை கொடுக்க முடியாமல் திருமணமாகாது முதிர்கன்னிகளாக வாழும் பெண்களுக்காக அழுங்கள். நாகரிகம் என்ற பெயரில் தங்கள் வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருக்கும் உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள். பெண்களே, பெண்களுக்கு எதிரிகளாக இருக்காதீர்கள். நீங்கள் செய்யும் ஒவ்வொரு தீமையான செயலும் எம் இதயத்தை கிழித்து வேதனை என்பதை மறவாதீர்கள். நான் வேண்டுவது பரிதாப கண்ணீர் அல்ல, மனமாற்ற கண்ணீர். ஜெபம். நாங்கள் பாவத்தில் விழும்போதெல்லாம் உம்மை கசையால் அடித்து காயப்படுத்துகின்றோம் என்பதனை உணர்ந்து மனஸ்தாப கண்ணீர் சிந்தி மனமாற வேண்டுகிறோம். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசருடைய ஆன்மாக்கள் சரசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பார கடவார்களாக. ஆமேன். எல்லாம் எனக்காகவோ என் இயேசுவே எனக்காகவோ மூன்றாம் முறை நிறைவேற்றப்பட்டதும் எல்லாம் எனக்காகவோ. பாடுகளின் 9ஆம் நிலை. இயேசு 3ஆம் முறை கீழே விழுகின்றார். இயேசுவையுமே ஆராதித்து வணங்கி மக்கள் நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் சிஸ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். என் அன்பு பிள்ளைகளே, நான் 1 முறை 2 முறை 3 முறை மட்டும் விழவில்லை, பலமுறை விழுந்து விட்டேன். குற்றுயிரும் குலை உயிருமாய் சிதைந்துள்ள உடல் பலவீனத்தால் மட்டும் நான் விழவில்லை. நீங்கள் செய்யும் ஒவ்வொரு தீமையான செயலாலும் விழுகிறேன். கிறிஸ்தவர்கள் என்ற பெயரை வைத்துக்கொண்டு தந்தை உமக்களித்த 10 கட்டளைகளை கடைபிடியாமல் வாழ்கிறீர்களே, அப்பொழுதெல்லாம் நான் விழுகிறேன். நாளும் கிழமையை பார்த்து எல்லா செயல்பாடுகளையும் செய்கிறீர்களே, அப்பொழுது நான் விழுகிறேன். என் தந்தை பெயரால் பொய்யானையிட்டு பிறரை சபித்து வாழ்கிறீர்களே, அப்பொழுது நான் விழுகிறேன். தந்தையையும் தாயையும் காப்பாற்றுவதும் அவர்களை புறக்கணித்து வாழ்கின்ற பொழுதெல்லாம் நான் கீழே விழுகிறேன். பிறர் பொருட்களின் மீதும் பிறர் உடைமையின் மீதும் நீங்கள் ஆசை கொள்ளுகிற பொழுது நான் மீண்டும் விழுகிறேன். பிறரை வஞ்சிக்கின்ற பொழுதெல்லாம் நான் விழுகிறேன். ஆனால் நீயோ சிரித்து வாழ்கிறாயே, அப்போதெல்லாம் நான் விழுகிறேன் என்பதை அறிவாயோ? எப்பொழுது என்னை எழுந்து நிற்க செய்ய போகிறாய்? உன்னுடைய இந்த தீமையான செயல்பாடுகளை விட்டுவிட்டு புதிய வாழ்வுக்கு எழுந்து நின்று என்னை விழுந்து கிடக்கிற இந்த நிலையிலிருந்து தூக்கி நிறுத்த மாட்டாயா? ஜெபம். அன்பு இயேசுவே, அகந்தையில் விழுந்து ஆணவ செயல்களில் நாங்கள் ஈடுபடாமல் நீர் எமக்காக சிந்திய இரத்தத்தால் பாவக்குழியிலிருந்து எழுந்து உமது அன்பின் அரவணைப்பில் நாங்கள் வாழ நீர் உதவ வேண்டும் என்று மன்றாடுகிறோம். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசருடைய ஆன்மாக்கள் சரீசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பறக்கடவார்களாக. ஆமென். எல்லாம் எனக்காகவோ என் இயேசுவே எனக்காகவோ
ஆடைகள் களைந்ததும் எல்லாம் எனக்காகவோ. பாடுகளின் 10ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். என் அன்பு பிள்ளைகளே, இதோ என்னுடைய ஆலைகள் களையப்படுகின்றன. விழுந்ததும் எழுந்ததும் தவழ்ந்ததும் இதோ நான் மரிக்கப் போகும் கல்வாரி மலையை அடைந்து விட்டேன். கொடூர யூதர்களின் அடுத்த செயல் ஆரம்பமாகிவிட்டது. கசையால் உண்டான காயங்களோடு ஒட்டி காய்ந்திருந்த என் ஆடைகளை உரித்து இழுக்கின்றனர். ஐயோ, கசையடி பட்டபொழுது உண்டான வேதனையை விட இப்பொழுது என் உடலின் சதைகள் கிழிந்து இரத்தம் பெருக்கெடுத்து ஓடுகிறதே, நான் என்ன செய்வேன்? அன்பு, அமைதி, கருணை, இரக்கம், இன்பம் என்னும் ஆடைகளை உலகத்திற்கு அளித்த நான் இன்று ஆடையின்றி அவமான சின்னமாய் கூனி குறுகி நிற்கிறேன். யாருக்காக? ஏதோ இத்தனை ஆண்டுகள் வாழ்ந்த நான், இத்தனை ஆண்டுகள் என்னை என் தாய் அன்போடும் பாசத்தோடும் பரிவோடும் எல்லாவற்றையும் கொடுத்து வளர்த்தாளே. இந்த உலகத்தின் முன்னால் நான் நிர்வாணமாய் நின்று கொண்டிருக்கிறேன். எருதின் புண் காக்கைக்கு தெரியுமா? என்னை நிர்வாணமாய் நிற்க வைத்துவிட்டு என் ஆடையை யார் எடுத்துக்கொள்வது என சீட்டு போட்டு பார்க்கிறார்கள். தந்தையே, என் வேதனையை கண்ணோக்கி பாரும். என் சகோதரனே, சகோதரியே, உங்கள் உடல் தூய ஆவியின் ஆலயம் என்பது உங்களுக்கு தெரியாதா? உடல் ஆசையினால் உங்கள் ஆலயத்தை குப்பை தொட்டியாக்கி விடுகிறீர்களே. பெண்களே, அரைகுறை ஆடை அணிந்து அடுத்தவரின் ஆசை கண்ணோட்டத்திற்கு ஆளாகி நிற்கிறீர்களே, இது அவமானம் இல்லையா? தேவையில்லாத நண்பர்களோடு பழகி தீராத வியாதிகளை பெற்று உலகினரால் புறக்கணிக்கப்படுகிறீர்களே, ஏன் இந்த அவலம்? இருக்கிற எல்லாரையும் உங்கள் சகோதர சகோதரியாக, தாயாக, தங்கையாக உங்களுடைய உள்ளத்திலே நீங்கள் எப்பொழுது நினைக்கப் போகிறீர்கள்? அப்பொழுது நான் ஆடையின்றி இருக்கிற இந்த நிர்வாணம் மறைக்கப்படும். செபம். எங்களுக்காய் ஆடை இழந்து அவமான சின்னமாய் உருகுலைந்த இயேசுவே, என் உடல் நீர் வாழும் இல்லம் என்பதை உணர்ந்து தகாத எண்ணங்களுக்கும் செயல்களுக்கும் இடம் கொடாத நல்ல மனதை தர வேண்டுமென மன்றாடுகிறோம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசருடைய ஆன்மாக்கள் சரீசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை பார கடவுது. ஆமென். எல்லாம் எனக்காகவோ, என் இயேசுவே எனக்காகவோ, சிலுவையில் அறைந்ததும் எல்லாம் எனக்காகவோ. பதினொன்றாம் நிலை. இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். என் அன்பு பிள்ளைகளே, இரக்கமற்ற யூதர்கள் எனக்களித்த வேதனையின் இறுதி கட்டம் சிலுவை மரத்திலே என் கைகளை விரித்து படுக்க வைத்து எனது கைகளிலும் கால்களிலும் கூர்மழுங்கிய ஆணிகளில் அடிமேல் அடி அடித்து துளைத்த போதும் தங்களது வெறி அடங்காமல் எனது காயங்களை பெரிதாக்கி இன்பம் காண்கின்றனர். அங்கங்கள் பிசகி சதை கிழிய, மூட்டுகள் முறிய, நரம்புகள் தெறிக்க, இரத்த நாளங்கள் அருந்து போக இரத்தம் வெள்ளமாய் பெருக்கெடுத்து ஓடுகிறது. 3 ஆணிகளிலே என் உடல் தொங்கவிடப்படுகிறது. உச்சந்தலம் முதல் உள்ளங்கால் வரை எனது உடல் வேதனையால் துடிக்கிறது. உங்கள் மீது கொண்ட அன்பினால் இந்த கொடூர வேதனையை அனுபவிக்கிறேன். நீங்கள் செய்த தீமைகளுக்கு நான் பரிகார பலியானேன்.
கல் நெஞ்சம் கொண்ட யூதர்கள் இதோ 2 கள்வர்களுக்கு இடையே என்னை நிறுத்திவிட்டனர். இது இன்னும் பெருத்த அவமானம். சிலுவையில் தொங்கும் என்னை பாருங்கள், கள்வனுக்கு மத்தியிலே என்னை தொங்கவிட்டு விட்டார்களே. என் அன்பு மகனே, மகளே, மனித உயிர்களுக்கு இன்று மதிப்பில்லை. பல்வேறு நிலையின் காரணமாக மதத்தின் பெயராலும் தீவிரவாத செயல்பாடுகளினாலும் மனிதர்கள் தங்களுக்குள்ளே அடித்து கொண்டு மாய்ந்து கொள்ளுகிறார்களே. மனிதனின் உடலில் ஓட வேண்டிய இரத்தம் வீதிகளிலே ஆறாய் பெருக்கெடுத்து ஓடுகிறது. அன்று கல்வாரில் ஓடிய இரத்தத்திற்கு பரிகாரமா ஏன் இந்த அவலம்? மனிதனே, நீ மனம் திரும்புவாயா? ஜெபம். என் அன்பு இயேசுவே, அவமான சின்னமாய் சிலுவையிலே அறையுண்டு அதை புனித பொருளாக மாற்றினீரே. அந்த திரு சிலுவையின் மகிமையினால் வல்லமையினால் நாட்டில் நிலவும் தீய சக்திகள் அழிந்தொழிய அருள் தாரும் அப்பா. ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசனுடைய ஆன்மாக்கள் சரேசன் இரக்கத்தினால் நித்திய சமானத்திலை பார கடவார்களாக. ஆமேன். எல்லாம் எனக்காகவோ, என் இயேசுவே எனக்காகவோ சிலுவையில் மரித்திட்டதும் எல்லாம் எனக்காகவோ. பாடுகளின் 12ஆம் நிலை. இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். திவ்ய இயேசுவே, ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அர்ச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். என் அன்பு பிள்ளைகளே, உச்சி வெயில் தாகத்தினால் தவித்து தண்ணீர் தண்ணீர் என்று கேட்கிறேன். புளித்த திராட்சை ரசத்தை கடற்பஞ்சிலே தேய்த்து இதோ என் வாயில் வைக்கின்றனர். மற்றவர்களை இவன் காப்பாற்றினானே, இப்பொழுது தன்னையே விடுவித்துக் கொள்ளட்டும் என்று ஏளனமாய் கூக்குரலிடுகின்றனர். இந்த கூக்குரலின் அர்த்தம் கடவுளுக்கும் தீமைக்கும், கடவுளுக்கும் சாத்தானுக்கும் இடைப்பட்ட போரின் வெளிப்பாடு. யார் வெற்றி பெறுவது? சிலுவையிலிருந்து நான் இறங்கி வந்து விட்டேன் என்றால், என்னுடைய ஆற்றலை நான் பயன்படுத்தி விட்டேன் என்றால், இத்தனை ஆண்டுகள் நான் போராடியது, கடவுள் எனக்கு கொடுத்த அந்த வாய்ப்பை நான் பயன்படுத்தியது, எல்லா ஆற்றலையும் இழந்தது இந்த சிலுவை மரணத்திற்காகத்தான். ஆனால் என்னை எல்லோரும் ஏளனம் செய்கிறார்கள். அருகில் இருந்த ஒரு கள்வன், நீ மெசியாதானே, உன்னையும் காப்பாற்று எங்களையும் காப்பாற்று என்றுகிறானே. இப்படி எல்லோருடைய ஏளனத்துக்கும் ஆளாகி நிர்வாணமாய் தொங்கிக் கொண்டிருக்கின்றேனே. அந்த வேளையிலும் குற்றம் செய்யாத இவரை ஏன் பழிக்கிறாய் என்று கடிந்து என்னை நோக்கி, நீ ஆட்சியுரிமை பெற்று வரும்பொழுது என்னை நினைவில் கொள்ளும் என்று கூறுகிறான். கடைசி நேரத்தில் தன் பாவத்தை உணர்ந்த நல்ல கள்வன் எனக்கு ஒரு ஆறுதல் அந்த இடத்திலே. அந்த மகிழ்ச்சியிலே அவனுக்கு நான் என்னுடைய பேரின்ப வீட்டை அதே நாளில் நான் கொடுக்க தயாரானேன். இப்போது நான் சிலுவையில் தொங்குவது அந்த ஒரே காரணத்திற்காகத்தான். உன்னுடைய தீமையை விட்டு விலகினால் எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சி. இதோ சிலுவையில் அடியில் யார் நின்று கொண்டிருப்பது? என் அன்பு தாய் அல்லவா? மகனே, மகளே என்று கதரும் குரல் என் காதில் ஒலிக்கிறது. அருகே என் அன்பு சீடர் அருளப்பர், அம்மா, இவரே உன் மகன் என்று அருளப்பரிடம் ஒப்படைத்து விட்டேன். சீடரிடம் இவரே உன் தாய் என்று ஒப்படைத்து விட்டேன். அவருக்கு மட்டுமல்ல, என் அன்பு தாய் உங்கள் அனைவருக்கும் தாய்தான். ஐயோ, வேதனை தாங்க முடியவில்லை. என் கடவுளே, என் கடவுளே, ஏன் என்னை கைவிட்டீர்? இதோ உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன் என்று அபயக்குரல் தந்தையின் காதுகளில் ஒலித்து விட்டது. இதோ என் தந்தை இருகரம் நீட்டி என்னை அழைக்கிறார். நான் தந்தையிடம் செல்கிறேன். எல்லாம் நிறைவேறிற்று.
ஜெபம். பிற்பகல் 3 மணி. வானம் இருள, கோவில் திரை சிலை கிழிய, இயேசுவின் தலை சாய்ந்து விட்டது. எமக்காக பிறந்து எமக்காக வாழ்ந்து எமக்காக மரித்த இயேசுவே, இதோ இந்த உலகம் இந்த காலகட்டத்திலே படுகின்ற வேதனை, இந்த தொற்று நோய் நிமித்தம் கருவிலே இருக்கிற குழந்தை முதல் இறக்கின்ற வயதான நிலையில் இருக்கிற பெரியவர்கள் வரை எல்லோரும் தங்களுடைய இயல்பு நிலைக்கு திரும்ப காத்து கொண்டிருக்கிறார்கள். இதோ உலகம் முழுவதையும் நீ சுமந்து சிலுவையிலே உன்னையே அழித்து கொண்டேரே. இதோ இந்த வேளையிலே இந்த உலக பாவத்தை அழித்த நேர், இந்த வைரஸ் தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டு துன்பப்பட்டு கொண்டிருக்கிற இந்த வேளையிலே இந்த தொற்று நோய் முழுவதுமாய் அழிக்கப்பட உம்முடைய சிலுவை பாடுகளிலே பங்கெடுத்த எங்களுக்கு அதை சிறப்பான ஒரு வரமாக தந்தருள, ஆழ்மன கண்ணீரோடு வேதனையோடு நாங்கள் மகிழ்வோடு இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப உம்முடைய சிலுவை பாடுகள் எங்களுக்கு துணை செய்யட்டும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசின் ஆன்மாக்கள் சரேசுன இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பார கடவார்களாக. ஆமென். எல்லாம் எனக்காகவும் என் இயேசுவே எனக்காகவும் வியாகுல வேதனையும் எல்லாம் எனக்காகவும். பாடுகளின் 13ஆம் நிலை. தாயின் மடியில் இயேசு. திவ்ய இயேசுவையுமே ஆராதித்து வணங்கி எமக்கு நன்றி அறிந்து தோத்திரம் செய்கின்றோம். எங்கள் 17 பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். என் அன்பு பிள்ளைகளே, பெற்ற தாயின் மடியில் பிணமாய் கிடக்கிறார் இயேசு. பெற்ற வயிறு பற்றி எரிகிறது. பிள்ளையின் கோலம் கண்டு, மகனே, பூரண நிலவாய் ஒளிர்ந்த உன் திருமுகம் எங்கே? கருணை பொழியும் உன் கண்கள் எங்கே? எளியோர்க்கு உதவிட ஓடிவரும் உன் கால்கள் துவண்டு விட்டதே. ஏழைகளை அன்போடு அரவணைத்த உன் கரங்கள் ஓய்ந்து விட்டதா? இந்த கோலத்தை காணவா உன்னை பெற்றெடுத்தேன். என் கண்ணே, என் மணியே, கண் திறந்து என்னை ஒருமுறை பார்க்க மாட்டாயா? கதறுகிறார் அன்னை மரியாள். எல்லாம் முடிந்து விட்டது. அன்னையின் 7வது வியாகுலம் அரங்கேறிவிட்டது. செபம். அன்னை மரியே, வியாகுல மாதாவே, அன்று ஆபேலின் இரத்தம் முதல் இன்று வரை இப்பூமியை நனைத்த அத்தனை மாசற்ற மனிதர்களின் இரத்தத்திற்காய் மனமுருகி உம்மிடம் மன்னிப்பு வேண்டுகிறோம். எங்கள் மூதாதையர் செய்த பாவங்களுக்காகவும் நாங்கள் செய்யும் பாவங்களுக்காகவும் எங்களை மன்னியும். நாங்கள் பாவக்குழியில் விழுந்து நித்திய நரகத்திற்கு செல்லாதிருக்க உமது அன்பு திருமகனிடம் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசருடைய ஆன்மாக்கள் சரேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமானத்திலே பாரக்கடவார்களாக. ஆமேன். எல்லாம் எனக்காகவும் இயேசுவே எனக்காகவும் கல்லறை அடக்கமும் எல்லாம் எனக்காகவும். பாடுகளின் 14ஆம் நிலை. இயேசு கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறார். திவ்ய இயேசுவையுமே ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் சிஸ்டர் பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். என் அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் சீடர்களாய் இருந்த யோசேப்பும் நிக்கோதேமும் என்பவரும் தூய வெள்ளை துணியால் இயேசுவின் உடலை சுற்றி நறுமண பொருள்களை தூவி அருகே இருந்த புதிய கல்லறையில் அடக்கம் செய்து அதன் மேல் ஒரு கல்லை வைத்து மூடி சென்றனர். நரிகளுக்கு வலைகள் உண்டு, குருவிகளுக்கு கூடுகள் உண்டு,
மணுமகனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்று இதோ தலை சாய்ந்து விட்டு உறங்கிவிட்டார். செபம். நாங்கள் வாழ்வு பெறும் பொருட்டு முது உயிரை எங்களுக்காக கொடுத்த நல்ல ஆயனை, ஒரு மனிதன் இப்படித்தான் வாழ வேண்டும், ஒரு மனிதனுடைய நிலை இப்படித்தான் இருக்க முடியும், இன்பம் துன்பம் எல்லாம் கடந்து எல்லோரும் காரி உமிழப்படுகின்ற வேதனை வரும், எல்லோரும் தூக்கி எறிகின்ற வேதனை வரும், உறவினர்கள், நண்பர்கள், பெற்றோர்கள், சகோதர சகோதரிகள், உடன் பிறந்தோர் எல்லோரும் உங்களை தூக்கி எறிகின்ற நிலை வரும். அந்த வேளையிலே இந்த பாடுகளை நாம் நினைத்து பார்க்கின்ற பொழுது, ஆண்டவரே உம்மை போல வாழ எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தாரும், அன்பின் கட்டளை எமக்கு கொடுத்து நீர் அயலாரை அன்பு செய்யும் நல்ல உள்ளத்தை தாரும். ஆண்டவரே, பிறருக்காக வாழும் தியாக உள்ளத்தை எங்களுக்கு என்றும் தந்தருளும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமானத்திலே பார கடவார்களாக. ஆமென். இயேசுவின் அன்பு பிள்ளைகளே, சிலுவை பாதையின் தொடக்கம் ஆமோஸ் இறைவாக்கினரின் அந்த இறைவார்த்தை, ஏதோ உணவு கிடைக்காத பஞ்சமோ நீரில்லாத வறட்சியோ அன்று, ஆண்டவரின் வாக்கு கிடைக்காத பஞ்சம் என்ற அந்த ஒரு இறைவார்த்தையை ஏற்று இயேசுவின் பாடுகளிலே நாம் இப்பொழுது பங்கேற்றிருக்கிறோம். அதே இயேசு இன்று நமக்கு இறுதி வார்த்தையாக அதே ஆமோஸ் இறைவாக்கினர் கூறுகின்ற வார்த்தை, ஆமோஸ் புத்தகம் 9வது அதிகாரம் 11வது இறைவார்த்தை முதல், அந்நாள்களில் விழுந்து கிடக்கும் தாவீதின் கூடாரத்தை மீண்டும் உயர்த்துவேன், அதிலுள்ள கிழிசல்களை பழுது பார்த்து சிதைந்தவற்றை சீர்படுத்தும் பண்டை நாளில் இருந்தது போல மீண்டும் கட்டி எழுப்புவேன். அப்பொழுது ஏதோமேல் எஞ்சியிருப்போரையும் எனது பெயரை தாங்கியிருக்கும் பிற இனத்தார் அனைவரையும் அவர்கள் தங்கள் உடைமை ஆக்கிக் கொள்வார்கள் என்றார். இதை செயல்படுத்தும் ஆண்டவர். இதோ நாள்கள் வருகின்றன, அப்பொழுது அறுவடை செய்வோரை உழுவோரும் கனி பிழிவோரையும் விதைப்போரும் தொடர்ந்து முன்னேறுவர். மலைகள் இனிய ரசத்தை பொழியட்டும், குன்றுகள் தோறும் அது வழிந்தோடும் என்கிறார் ஆண்டவர். இந்த நாளிலே நாம் தொற்று நோயில் பாதிக்கப்படாமல் இருக்க அதன் செய்த பிழைகளை சிலுவையிலே அறைந்துவிட்டு இயேசுவோடு அந்த தீமை அடக்கம் செய்துவிட்டது. இதே சிந்தனையோடு பாப்பரசின் கருத்துக்களுக்காகவும் இயேசுவின் 5 திருக்காயங்களையும் நினைத்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, அது பெயர் தூயதென போற்ற பெறுக, அது ஆட்சி வருக, திருளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நேரே, உடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர்வதிக்க பெற்றவரை. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவியெல்லாம் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக, தொடக்கத்தில் இருந்தது போல இன்றும் என்றும் எப்பொழுதும் ஆமென். Parce Domine, parce populo tuo, ne in aeternum eras caris nobis. Parce Domine, parce populo tuo, ne in aeternum eras caris nobis. Parte Domine, parte populo tuo, ne in aeternum eras caris nobis.
பாடுவல் நீர் பட்டபோது பாய்ந்து ஓடிய இரத்தம் கோடி பாவம் தீர்த்து மோட்சம் கொள்ளுவிக்க வல்லதே. கெட்டு போனோம் பாவியானோம், கிருபை செய்நாதனே மட்டில்லா கருணையின் மேல் வைத்திறங்கும் இயேசுவே.